friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 12th மீல் பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிடுங்க. மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7:30க்கு அந்த மாதிரி வாக்கிங் முடிச்சிட்டு வந்துட்டு வெயிட் வந்து செக் பண்ணேன். ஸோ 63.75 வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி டே 10க்கும் டே 12க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரெடியூஸ் ஆகிருக்கு இன்னுமே வெயிட்டு. ஸோ வந்துட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் வந்து குடித்தேன். வேறு எதுவும் ட்ரிங்க் அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா பிளாக் காஃபி, க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அத்திப்பழம், அதுக்கப்புறம் கருப்பு உலர் திராட்சை, பாதாம், அந்த 3 தான் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் லைட்டாக பசிக்கிற மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நட்ஸ் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் தனியாக எனக்குன்னு மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் வீட்டில் செஞ்சுருப்பாங்களே, ஸோ அதே தான் வந்து எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காமனாக பண்ண போகிற பொரியலுக்கு தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அகரனும் அம்மா பின்னாடி தோட்டத்துக்கு வந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தேன். எங்களுக்கு பெரிய தோட்டம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை மட்டும் உழுதுட்ருக்காங்க. ஸோ மழை வந்தது இல்லையா, ஸோ இந்த மாதிரி உழுது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா உள்ளே ஊறும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்துருந்தோம். பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு போயிட்டு அவரைக்காய் பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மீலாக 11:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா காலையிலே தக்காளி சாதம் வந்து எல்லாத்துக்குமே செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ரைஸு. ஸோ எனக்குன்னு தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணலை அன்றைக்கி. ஸோ நார்மலாக மீலே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு குட்டி கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை இருக்கு இல்லையா, ஸோ அதோட துவையல் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கம்பு தோசைக்கு பிரண்டை சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்ருப்பேன். ஸோ அந்த ரெசிபி அதில் இருக்குது, வேணும்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சட்னி கொஞ்சம் ரிமைனிங் ஆகிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே தக்காளி சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சட்னியும் வச்சுருக்கேன். அண்ட் அது போக ரெடி பண்ண அவரைக்காய் பொரியல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீல் பிளானுக்கு நார்மலாக வந்து நான் எடுத்துக்கிட்டது. ஸோ இது முடிச்சுட்டு எப்பவும் போல் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஏதாவது சுகர் இல்லாமல் ஜூஸோ, க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி நார்மலாக எதுவுமே எனக்குன்னு தனியாக பண்ணாமல் வீட்டில் பண்ண மீல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் ஒப்பிட்டு வந்து எடுத்தேன். ஸோ ஒரு 3:30, 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டது. வெளியே கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு வச்சு பண்ணது. ஸோ தேங்காய் ஒப்பிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஒன்று வந்து சாப்பிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அது ஒன்று மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ வந்து குடிச்சிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நாள் வாக்கிங் ஈவினிங் போக முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி போய் பார்க்கும்போது நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிருந்தேன். அந்த 5:30க்கு இன்னும் நல்லா வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த வெயிலே போகவே இல்லை. அண்ட் எனக்கு முன்னாடியே அகரன் அவங்க பசங்க எல்லாருமே குட்டி பசங்க விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் எப்பவும் போல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஷேப் வாக்கிங் ஒரு 1/2 an hour அளவுக்கு வந்து போயிருப்பேன். வாக்கிங் வந்து கண்டிப்பாக இவ்வளோ நேரம் போகணுமா, ஒரு 1/2 an hour 15 minutes அந்த மாதிரி டெய்லி அதே டைம் போகணுமான்னு கிடையாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ஒரு நாள் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ நேரம் போக முடியுதோ ஸோ அந்த அளவுக்கு டைமுக்கு நீங்கள் போனால் போதும். ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்கிங் வந்து பண்ண வேண்டாம். ஸோ நார்மலாக உங்களால் எவ்வளோ நேரம் போக முடியுமோ அந்த மாதிரி டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஈவினிங் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நான் ஃபர்ஸ்ட் மீல் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இல்லையா, ஸோ நார்மல் தக்காளி சாதம் வந்து எடுத்துக்கிட்டனால ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மீல் எடுக்கிறத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கஞ்சி தான் இன்றைக்கி வந்து குடிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு டே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து கருப்பு கவுனி அரிசி எப்படி பவுட்ரு பண்ணி அதில் கஞ்சி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி நான் செஞ்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஞ்சி குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இப்போ யூஸ் கலக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுனி அரிசி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா அதை வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து கெட்டியாகும். ஆறும் போது லைட்டாக கெட்டியாகும், அவ்வளோதானே தவிர மித்தபடி கஞ்சி நார்மலாக குடிப்போம் இல்லையா அதே அளவுக்கு தான் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கோங்க.
இப்போ கஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிட்டு இதை வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு 2 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் குடிக்க முடியும். ரொம்ப அதிகமாகவும் குடிக்க முடியாது, வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் ரொம்ப நல்லா ஆறல, சில்லுன்னு ஆகலை, கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். கஞ்சியில் வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்க கிடையாது. உங்களுக்கு கடிச்சிக்கு ஏதாவது வேணும்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ப்ளைனாக வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிச்சிக்க போகிறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த கஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டானது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த டேவோட மீல் பிளான் இதோட முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.